வணக்கம். 2020ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி. இதை தமிழக மக்கள் மறந்திருக்கவே முடியாது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடந்த படுகொலை. தந்தை மகன் பெனிக்ஸ் ஜெயராஜ் இவங்க 2 பேர் கூட நடந்துச்சு. லோக்கல் போலீஸு, சிபிசிஐடி, அப்புறம் சிபிஐக்கு போச்சு. அதன் பிறகு சிபிஐ விசாரித்து கிட்டத்தட்ட 3 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதில் யாருன்னா இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், ரகு, எஸ்ஐ ரகு, பாலகிருஷ்ணன் இவங்க உட்பட 9 பேர் மேலே கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணாங்க. இன்னும் உள்ளே தான் இருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டார்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ளே இருக்காங்க. சார்ஜ் ஷீட் போட்டு 3 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. ஆனால் இன்னும் 5 வருஷம் ஆகும், கேஸ் முடியல. ஏன் இவ்வளோ காலதாமதம்? எதற்காக இந்த காலதாமதம்? காலதாமதம் செய்வதற்கான காரணம் என்ன? யாரால் இந்த வழக்கு இப்படி தொங்கின்னு இருக்குது? இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதை சொல்லணும் இல்லையா? எத்தனை வருஷமாக கொலை கேஸ் நடக்கும் சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் A1 முதல் குற்றவாளி, அவர் உடம்பு சரியில்லையா, அதனால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கொடுத்துட்டாங்க. நீதியரசர் PV நாகரத்னா, உஜ்ஜல் புயன் இவங்க 2 பேரும் ஸ்ரீதருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு. ஜெயிலில் தான் நல்ல வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது. போலீஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதானே? நல்லா பெரிய யோக்கியனா இவங்களுக்கெல்லாம் பெயில் கொடுக்கறதுக்கு? சொல்லுங்கள். இதை சிபிஐ கரெக்டாக விசாரித்து கரெக்டாக முடித்து கன்விக்ஷன் வாங்கி தந்துருக்கணும்ல. அதானே சிபிஐயோட வேலை. ஏன் டிலே ஆகுது? ஸ்பீடப் பண்ணுங்க கேஸை. ஏத்தனை விட்னஸ் வரைக்கும் கதையை முடிங்க. அது ஒரு கோர்ட்டு முன் செய்யணும் இல்லையா? இது எதனால் டிலே ஆகுதுன்னு யாருக்குமே தெரியலங்க. மறுபடியும் நான் வலியுறுத்துறது என்னன்னா, உடனடியாக வழக்கை முடிக்கணும். காலதாமதமாக கிடைக்கிற நீதி அது நீதியே கிடையாது. எதனால் டிலே ஆகுது? அதை அறுத்து உடனடியாக கேஸை முடிக்கணும்ல. அதான ஒரு நீதிமன்றத்துக்கும் விசாரணை அதிகாரிகளுக்கும் உள்ள அழகு. என்னத்தை பண்ணுறதுங்க நம்மளாம். அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கேஸ் பாருங்க, விசாரணை அது இதே மாதிரி தான். லோக்கல் போலீஸ் விசாரித்தாங்க, சிபிசிஐடி விசாரித்து சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க. அதன் பிறகு அவங்க அண்ணன் தம்பி கீனோஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டு இது சிபிஐ விசாரிக்கணும் அப்படி பெட்டிஷனை போட்டார். சார்ஜ் ஷீட் போட்டது முடிஞ்சு போச்சா? அது அப்படியே நிற்குது. சிபிஐக்கு ஹைகோர்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க சிபிஐ விசாரிக்கலான்னு. உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்பீல் போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்டை ஸ்டே வாங்கிட்டாங்க, போடக்கூடாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சாதான் மறுபடியும் அது விசாரணைக்கே வரும். ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணணும். இல்லையா சிபிசிஐடியை போட்டு சார்ஜ் ஷீட்டை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லணும். ஏதாவது ஒன்று சொன்னாதான் இந்த வழக்கு உயிர் பெறும். இல்லைன்னா இதே மாதிரி தான் கிடக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாத இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் இந்த அம்மா ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. யாருன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற பெட்டிஷன் வழக்குகளுக்கு எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றுங்க, இங்கே விசாரித்து ஒரு முடிவு கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. உடனே நீதியரசர் என்ன பண்ணுறாங்க, நீதியரசர்கள் JK மகேஸ்வரி, S சந்துருகா இவங்க 2 பேரும் விசாரித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பெட்டிஷன் போட்டிருக்காங்கல்ல, அந்த பெட்டிஷனுடைய இதையும் சேர்த்து லிஸ்ட் அவுட் பண்ணி வரட்டும், நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் லட்சக்கணக்கில் கேஸ் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் கேஸ் என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம யாரையும் எந்த தப்பும் சொல்ல முடியாது. சொன்னோம்னா அவர் நம்ம மேலே ஈட்டி பாயம். உண்மையை சொல்லக்கூடாதுல்ல. உண்மையை சொல்லலாம் பொருளாதவன், நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அடுத்து ஒரு கேடுகட்ட செய்தியை பாருங்கள். அரசியல்வாதிகளுக்கு தனி மனித ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது. எந்த அரசியல்வாதிக்கும் இந்தியா முழுக்க தனி மனித சுதந்திரமாவது இருக்கணும்ல. அது அவங்க சுதந்திரமாக இருக்கலாம், நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது, சுதந்திரமாக பேச முடியாது. நல்லா பார்த்துங்க. இப்போ தனி மனித சுதந்திரம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு செய்கிறதுலாம் இல்லை. அதுக்கும் ஒரு வரன்முறை இருக்குது.
பீகாரில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா. நிதிஷ்குமார் சிஎம், இவர் போகிறார் இந்த ஃபங்க்ஷனுக்கு. மாணவர்கள் மாணவியர், மாணவர் அப்படின்னாலுமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே தான் போகிறாங்க. ஒருத்தராக வாங்குறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண் ஜிஹா பஞ்சின்னு போகுது. இந்த இஸ்லாமிய பெண்ணா அது ஆனா இல்லை யாருன்னு அந்த கல்லூரிக்கு தெரியும் இல்லையா, விழா எடுக்கிறவங்களும் தெரியும். 5 வருஷம் படித்த பொண்ணு அது, அவங்களுக்கு தெரியாதா? நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு, அந்த மூடி இருக்கிற ஜிஹாப் இதை அவரே போய் கையெடுத்து அப்படி விளக்கி பார்க்குறாரு. இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? ஒரு பெண் மீது நம்ம தொடுவதற்கு என்ன உரிமை இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது? அவர்கள் அணிந்திருக்கிற உடை மீது கை வைக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அது முதல்வராக இருக்கட்டும், எந்த புண்ணாக்காக இருக்கட்டும், எப்படி கை வைக்க முடியும்? சாதாரண ஒரு லேடி போகிறாங்க, அந்த லேடியை போய் நம்ம போய் இழுத்துட முடியுமா? அது நீ ஒரு பொறுப்பான முதல்வர் அந்த மாதிரி செய்யலாமா? பாலியல் சீண்டல் இல்லையா அது? வழக்கு போட வேண்டாமா அவர் மேலே? எந்த ஊடகம் அதை பற்றி பேசலைங்க, எந்த பத்திரிகையும் பெருசாக பேசலை, எந்த கட்சிக்காரங்களும் பெருசாக எடுத்துக்கல. இது எவ்வளோ பெரிய அநீதி, இது எவ்வளோ பெரிய அசிங்கம் இது. அப்போ நீ யார் மேலே வேணால் கை வைப்ப, அப்படி தானே அர்த்தம்? அப்படின்னா என்ன? நானும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரி தான், கவலைப்படாதீங்கோ, ஆர்எஸ்எஸ்க்கு நான் கைக்கூலி தான் அப்படிங்கிறார் நிதிஷ்குமார். ப்ரூவ் பண்ணுறார், வேற ஒன்றும் இல்லை. மோடிக்கு நான் அப்படி தான், ஓ ஆள் தான் நான், அதை ப்ரூவ் பண்ணுறாரு. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணு தான் கிடச்சிதா? எப்படி நீ கை வைக்கலாம் மேலே? ஒரு நாதாரையும் கேட்கலங்க. சொல்லுங்க, யாராக இருந்தா என்னங்க சொல்லுங்க? ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கின்ற முதல்வர் இந்த மாதிரி அத்துமீறி செய்யலாமா? இது எவ்வளோ பெரிய அத்துமீறல் இது? அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ இவங்க எல்லாம் இப்படி தான் செய்வாங்க, அதை கேட்கக்கூடாது. நாட்டில் இப்போ தொலைக்காட்சி தொலைஞ்சு போச்சு, பத்திரிகை எதுவுமே நாட்டில் இல்லை, எல்லாம் செத்து விட்டானுங்க. நெஞ்சோரத்தோட நேர்மையாக நெஞ்சை நிமிர்த்தி பேசுவதற்கு ஒரு நாதாரியம் கிடையாது. ஆனால் பேசுகிறாங்க சில பேர், அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக இஷ்டத்துக்கு திட்டுறது. அதெல்லாம் பேச்சு கிடையாது, அதெல்லாம் எழுத்து கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் நடுநிலைமையாக எழுதணும் சார், நடுநிலைமையாக நியூஸ் பண்ணணும். ஏன்டா போடுறீங்க நடுநிலைமையாக நியூஸு? பத்திரிகையில் எவன் நெஞ்சூரமாக எழுதுறீங்க? தில்லு இருக்கா எவனுக்காவது பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு? ஒரு நாதாரிக்கும் தில்லு இல்லை. காலக்கழிவு குடிச்சுட்டு இருக்கிறீங்க. கேவலமாக இல்லையா? இந்த சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. யார்கிட்ட போய் நிற்பான் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்? 4வது தூண் பீத்திக்கிறானுங்க பத்திரிகைக்காரனுங்க. அது அழுக்கி புழு பூத்த நாத்தம் அடிக்குதுங்க. நான் நிதிஷ்குமார் செய்த செயல் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது எந்த பெண்ணாக இருக்கட்டும், நாட் ஓன்லி முஸ்லீம்கள், எந்த பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க மேலே கையை வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. தூக்கி உள்ளே போடணுங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடந்த விட்டுருப்பாங்களா? சொல்லுங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம், மற்ற மாநிலத்துக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்கள் நண்பர்களே, இந்த சமூகத்திற்காக நானும் எவ்வளோ குரலை கொடுத்துட்டுருக்கோம், கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறோம். வருமானம் இருக்கோ இல்லையோ, என்னுடைய கடமை நான் செய்கிறேன். என்னுடைய காணொலியை பார்க்கின்றவங்களுக்கு நன்றாக தெரியும், தவறாக நான் பேச மாட்டேன், ஒருதலை பட்சமாக பேச மாட்டேன். உள்ளதை உள்ளபடி நான் பேசுவேன். இந்த சமூகத்திற்கு எதிராக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய முகத்திரையை தோலிருத்து காட்டுவதுதான் கிரைம் டுடே. நன்றி, வணக்கம்.